நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். கோயம்புத்தூர்காரனுக்கு பயங்கிறதே கிடையாது. டைரெக்டாக எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். அண்ணாமலையெல்லாம் இல்லை, அவங்க பாஸ் மோடி இருக்கார் இல்லையா, அவரே வந்தாலும் கூட அவரு கூட டைரெக்டாக உட்காந்து பேசவும் தயார். அதிமுக மிகப்பெரிய இயக்கம், யாராலும் அழிக்க முடியாது. அழிக்கணும்னு நினைச்சா அழிஞ்சு போனவங்க தான் அதிகம். இன்னொன்று சொல்றேன், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம். கூப்பிட்டோன்னே எல்லாரும் அருமையாக வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு மட்டும் பண்ணிச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேண்டிடேட்டையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் அங்கேருந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. அந்த மீட்டிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்கு என்னால் வர முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் சொல்லியிருந்தேன்னா, எனக்கு வந்து என் டேட்டையோ டைமையோ கேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. ஆல்ரெடி பல்லடமில் ஆல்மோஸ்ட் ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன்ட்டு அப்ரூவ் பண்ணி ரூட் பிளான்லாம் போட்டு அங்கந்த பாயிண்டில் இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க மக்கள் எல்லாம் அதை சொல்லி எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு நாளை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. மக்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறனால நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. இது எதுவுமே புரியாமல் இந்த மாதிரி வந்து பயந்துட்டோம், பேச கூப்பிட்டோம், முதல்ல இவர் தான் சொன்னார் பேசுறதுக்கு, அப்போ எங்கால் அண்ணாமலை வந்தார் ஆனால் இவர் வரல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க பாஜகவை சேர்ந்தவர்கள். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். கோயம்புத்தூர்காரனுக்கு பயங்கிறதே கிடையாது. டைரெக்டாக எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். இப்போவும் சொல்கிறேன், அண்ணாமலையெல்லாம் இல்லை, அவங்க பாஸ் மோடி இருக்கார் இல்லையா, அவரே வந்தாலும் கூட அவரு கூட டைரெக்டாக உட்காந்து பேசவும் தயார். ஏன்னா அவர் தான் ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டார், பயப்படுவார். இத்தனை வருஷம் பிரதமராக இருந்து எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவர்கிட்டே பேச தயார். அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் மொழியிலேயும் பேச தயார். நம்ம பயந்தெல்லாம் என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஏன்னா எங்கிட்ட உண்மை இருக்குது, தரவுகள் இருக்குது, எதாக இருந்தாலும் பேச முடியும். அதுதான் இது இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது விஷயம், அதிமுகவை அழுத்தி விடுவேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு, ஏதோ தேனியில் போயிட்டு அடுத்து வந்து டிடிவி தினகரன் வசம் அதிமுக போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 விஷயம் சொல்கிறேங்க. அண்ணாமலை அது தோல்வி பயத்தில் என்னென்ன பேசுறதுனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வெளியூர்காரரு, இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல, அதுதான் பிரச்சனை. இப்போது அதிமுக டிடிவி வசம் போகும்னு இன்றைக்கி சொல்கிற நீங்கள், அன்னைக்கு எங்ககிட்ட கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கடைசி வரைக்கும் கெஞ்சிட்டு இருந்தீங்களே. அப்போ முதல் மீட்டிங் நடந்ததே மோடி அவர்கள் வந்தப்போ, அந்த மீட்டிங்க்கு ஓபிஎஸ்சியும் கூப்பிடல, டிடிவியும் கூப்பிடல. ஒரு வேளை நாங்கள் தப்பித்தவறி உங்களோட கூட்டணி வந்துட்டு அவங்கள சேர்த்துக்கிட்டா நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற பயத்தில் கூப்பிடாமையே வச்சுருந்தீங்க, அவங்கள அவமதிச்சு தான் வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உறுதியாக வரலங்கிற 10 தடவை 5 தடவை ஓப்பனாக மீடியா அங்கே இங்கே எங்கள் பொதுச்செயலாளர் வந்து எல்லாரும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்கள மீட்டிங்லேயே கூப்பிட்றீங்க. இப்போ என்னென்னா, உங்களுக்கு தான் எங்களோட கூட்டணி தேவை, எங்களுக்கு தேவை கிடையாது. அதிமுக மிகப்பெரிய இயக்கம், 50 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்குது. இல்லை 3 வருஷமாக நீங்கள் அரசியல் இருக்கீங்க, 3 வருஷமாக அரசியல் இருக்கீங்கன்னாலும் என்ன வேணால் நீங்கள் பேசுவீங்களா? நான் கேட்குறேன், 3 வருஷமாக பாஜகவோட மாநில தலைவருங்கிற ஒரு விஷயத்தை தவிர நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க? ஏன்னா ஐபிஎஸ்ஸாக இருக்கேன், ஐஎம்மில் படிச்சிருக்கேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் ஐஎம் அஹமதாபாத் தான் படிச்சிருக்கேன். நம்மளை விட நிறைய படித்தவங்களாம் இருக்காங்க. நிறைகுடம் தழும்பவே தழும்பாது. அமைதியாக நிறைய ஃபீல்டில் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, நாவடக்கம் தேவை. அண்ணாமலைக்கு நாவடக்கம் கண்டிப்பாக தேவை. அதிமுக 50 ஆண்டு காலத்தில் எத்தனை திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருக்கு. மடிக்கணினியாக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, தாலிக்கு தங்கமாக இருந்தாலும் சரி, திருமண தொகையாக இருந்தாலும் சரி, ஓஏபி பென்ஷனாக இருந்தாலும் சரி, விதவைகள், இந்த மாதிரி 100 விஷயம்னாலும் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இயக்கம், மக்களுக்கு சேவை செய்ய இருக்கும். நீங்கள் இப்படி சொன்னதை பார்த்து மக்களே அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ நீங்கள் முதல் உங்கள் கட்சி நோட்டாவோட போட்டி போட்டிருக்கு பாஜக, அந்த கட்சி எப்படி காப்பாற்றுறதுன்னு பாருங்கள். உங்கள் கட்சியிலேயே பல பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு சீனியர்ஸ் யாரும் உங்களுக்கு கோஆப்ரேஷன் இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படிங்கிறாள். நீங்கள் யாரும் உங்களோட கோஆப்ரேட் பண்ணலை. நீங்கள் 1 மேன் ஆர்மியாக தான் சுற்றிட்டு இருக்கீங்க. இங்கேயும் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. அதை முதல் நீங்கள் பாருங்கள். அதிமுக மிகப்பெரிய இயக்கம், யாராலும் அழிக்க முடியாது. அழிக்கணும்னு நினச்சா அழிஞ்சு போனவங்க தான் அதிகம். இன்னொன்று சொல்கிறேன், இப்போது அண்ணாமலை இங்கே போட்டி போடப்போ அதிமுகவில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அதிமுகவில் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி உணர்வு பூர்வமாக அவங்க சொந்த காசில் டீ காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படி உணர்ச்சி பங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் என்னைக்கு அதிமுகவை அழிக்கணும்னு நினச்சிங்களோ அப்படின்னு சொன்னீங்களோ, அதுவும் 2026 அதுக்குள்ளேயா சொன்னீங்களோ,
அடுத்த செகண்ட்லேருந்து ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வெறி கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வேட்பாளர் ஜெயிக்கிறது ஒன்றுனா அண்ணாமலை டெபாசிட்டே வாங்கக்கூடாது, அதுதான் எங்களோட ஒரே கொள்கைன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் கோயம்புத்தூர் அஇஅதிமுக போட்டேன் அன்றைக்கே சொன்னேன். புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேசுகிறீங்க, அண்ணாவை பற்றி பேசுகிறீங்க. ஏங்க நீங்களே வந்து படிக்கும்போது அது இது பண்ணும்போது எத்தனை ஸ்கீம்ஸ் எத்தனை பேருக்கு அதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு இம்மெச்சூர் தாட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பக்குவமாக இருக்கணும். இன்னும் நீங்கள் ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிக்கிறீங்க, அப்போ பக்குவம் வேணும். மீடியா பர்சன்ஸே நம்ம பார்க்குறோம், பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, நான் ஓட்டு கேட்க வரேன், பின்னாடியே வர்றீங்க, நீங்கள் போடுறது பார்த்து ஓட்டு போடுறாங்களான்னு. ஏன் இந்த 3 வருஷமாக மீடியா உங்களை காமிக்காமல் உங்கள் மூஞ்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? மீடியாங்கிறது எவ்வளோ பெரிய 4வது தூணு, உங்களுக்கு தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவீங்க, அப்புறம் கிள்ளி தூக்கி போட்டுருவீங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ஏதோ மீடியாகிட்ட கேள்வி கேட்டதுக்கு, அந்த பெட்ரோல் விலையை பற்றியெல்லாம் கேள்வி கேட்டதுக்கு பயங்கரமாக நான் உப்பு போட்டு தானே எல்லோரும் சாப்பிட்றாங்க என்னென்னமோ பேசுங்க. நீங்கள் முதல் பக்குவமாங்க. அஇஅதிமுக மிகப்பெரிய இயக்கம். நீங்கள் சொன்ன வார்த்தைக்கான பதில் ரிசல்ட்டில் தெரியும். இன்னொன்று, புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட இந்த மாதிரி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, எடப்பாடியார் அண்ணன்கிட்ட எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. இப்படி சொன்ன அனைத்து கட்சிகளும் அழிந்து போனதாக தான் சரித்திரம். இந்த நாள் முதல் பாஜகவின் அழிவு தமிழகத்தில் ஆரம்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.